2026 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை கடற்கரை விளக்கம் மணிக்கூண்டு பகுதியில் பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டை கொண்டாட மக்களும் வருகை தர உள்ள நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெயலானி தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 2026ஆம் ஆண்டு இன்று நள்ளிரவு துவங்க இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக சென்னை மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மணிக்கூண்டு பகுதியில் சென்னை மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு புத்தாண்டை வரவேற்பார்கள். இந்த ஆங்கில புத்தாண்டான இன்றைய நள்ளிரவு அன்று பொதுமக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாது திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றாக இந்த பகுதிக்கு வருகை தந்து ஆங்கில புத்தாண்டை வரவேற்று மகிழ்வார்கள். இதற்காக இந்த மணிக்கூண்டு பகுதி பிரத்யேகமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் வகையிலாக மணிக்கூண்டுகள் முழுவதுமாகவே தற்போது டெக்கரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பூக்கள் முழுவதுமாகவே இந்த பகுதியில் தற்போது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த காமராஜர் சாலை முழுவதுமாகவே இரவு 10 மணியிலிருந்து பொதுமக்களுக்கான அந்த வாகன சேவை என்பது நிறுத்தப்படும். இந்த சாலைகளில் வாகன போக்குவரத்து இருக்காது என்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக ஏராளமான மக்கள் இந்த பகுதியில் திரள்வார்கள் என்பதற்காக காவல்துறையினர் சார்பில் பிரத்யேகமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயர்மட்ட கோபுரங்கள், சென்னையை பொறுத்தவரை இந்த மெரினா கடற்கரையில் மட்டும் 9 உயர்மட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு உயர்மட்ட கோபுரங்களிலும் 2 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அந்த காவலர்கள் தொலைநோக்கி வாயிலாக கடற்கரைக்குள் யாராலும் பொதுமக்கள் செல்கிறார்களா என்பது தொடர்பாக பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். சென்னையில் ஒட்டுமொத்தமாக 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரை உழைப்பாளர் சிலை அருகிலும் அதே போன்று இந்த மணிக்கூண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியிலும் ஏராளமான மக்கள் திரள்வார்கள். எனவே இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 800 to 1000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மெரினா கடற்கரைக்குள்ளாக பொதுமக்கள் யாரும் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 7 மணியிலிருந்தே பொதுமக்கள் அனைவரும் கடற்கரைக்குள்ளாக செல்ல அனுமதி இல்லை என்பதாக காவல்துறை தரப்பில் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடற்கரைக்குள் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இதனால் பொதுமக்கள் 10 மணி வரையிலாக இங்கு இருந்தே கடற்கரைக்குள்ளாக இருந்தே அனுபவித்து செல்ல வேண்டும், இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை அனுபவித்து செல்ல வேண்டும் என்று எண்ணிருக்கக்கூடிய மக்கள் சிலர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலாக இந்த ஆங்கில புத்தாண்டு புது புத்தாண்டு வர இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பகுதியில் குறிப்பாக இந்த காமராஜர் சாலை இருக்கக்கூடிய இந்த மணிக்கூண்டு பகுதியில் புத்தாண்டை வரவேற்கும் விதமான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2026ஆம் ஆண்டு துவக்கத்தை வரவேற்பதற்காக சென்னை தயார் நிலையில் இருக்கிறது என்பதாகவே கூறலாம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி. வணக்கம், என் பேர் முத்துக்குமார். நான் நாவலூர்ல இருந்து வர்றேன். ஸோ நான் இங்கே நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம்னா லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர் ஒரு 8 o'clock இந்த டைம் தான் ரீச் ஆக முடிஞ்சது. ஸோ அந்த டைமில் எல்லாருமே வெளியே அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒரு 12 o'clock நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உள்ளேயே அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ கொஞ்சம் டைம் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ரஷ் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் 3 o'clock வந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் கிளீன்லினஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்றபடி ஓகே.